நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. என்ன ப்ரோ எல்லா யூடியூபருமே இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல அது யாரு டெலீட் பண்ணணும், யாரு டெலீட் பண்ணக்கூடாது, ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? அதோட நன்மைகள் மற்றும் தீமைகள் இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வீடியோ எண்ட்ல ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணியே தீரணும். நான் ஏன் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ண சொல்றேன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம் பத்தின நிறைய ஃபேக்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. Hey guys, listen this video carefully because this video is very important for your life growth. Please listen to me. முதல்ல இன்ஸ்டாகிராம் பத்தின ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கலாமா? ஃபேக்ட்ஸ் நம்பர் 1. உலகத்திலேயே எந்த நாடு அதிகமா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்கன்னா இந்தியா தான். ஃபேக்ட்ஸ் நம்பர் 2. இந்தியால மொத்தம் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 36.3 கோடி பேர் இன்ஸ்டாகிராம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ஸ் நம்பர் 3. டெய்லியும் இந்தியால இந்த இன்ஸ்டாகிராம எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? 362.9 மில்லியன் பேர் இந்த இன்ஸ்டாகிராம யூஸ் பண்றாங்க. அதுல 50.6% மேல்ஸும் 49.4% ஃபீமேல்ஸும் யூஸ் பண்றாங்க. அதுலயும் 18ல இருந்து 24 வயசு இருக்கிறவங்க தான் இந்த இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 4. 2023ல இன்ஸ்டாகிராமோட ரெவன்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 49.8 பில்லியன். அதாவது இந்தியன் ரூபியில பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குற நீங்களே பார்த்து அது என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. ஐ மீன் அது என்ன ருபீஸ் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. எனக்கு தலை சுத்துது இந்த ரெவன்யூலாம் பார்த்துட்டு. இது எப்படி என்னால கன்வே பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவுதான் நாலேஜ். அதே 2024ல இன்ஸ்டாகிராமோட ரெவன்யூ எவ்வளவு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா $70.4 பில்லியன். இதுல 0.01% எனக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன், என் பரம்பரையே செட்டில்டு. நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் கோடியை பார்த்தே ஷாக் ஆவேன். இப்போ பாத்தீங்கன்னா பில்லியன்ஸை பார்த்தா அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பணம்லாம் இருக்கா அப்படின்ட்டு தோணுது எனக்கே. ஓகே, பேக் டு த டாபிக். நான் ஏன் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ண சொல்றேன்னா, சின்ன வயசுல, அதாவது இப்ப 2024 ஒரு 10 வருஷம் பின்னாடி போவோம், 2014. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ டைம் நிறையவே கிடைக்கும். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ணுவோம், இல்லைன்னா கவிதை எழுதுவோம், இல்லைன்னா அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுவோம், இல்லைன்னா பட்டம் விடுவோம், கோலி குண்டு, லகோரி, மசமசா, சும்பி, 55-56, இல்லைன்னா குளத்துக்கு போய் நீச்சல் கத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா மீன் பிடிக்கிறது, இது மாதிரி ஏதாவது கத்துக்குவோம், இல்லைன்னா விளையாடுவோம். ஐயோ, இதை சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுறது. அதாவது மச்சான் நீ பருப்பு எடுத்துட்டு வா, நீ அரிசி எடுத்துட்டு வா, நீ மசாலா எடுத்துட்டு வா, நீ தண்ணி எடுத்துட்டு வா, நீ சட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒரு சோறு மேக் பண்ணி அது அவ்வளோ டேஸ்டா இல்லைன்னாலும் நம்ம பண்ணோம் அப்படின்னு ஒரே காரணத்தினால சூப்பரா இருக்குல்லன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ப வச்சு அந்த டேஸ்டே இல்லாத ஃபுட்டை அப்படின்னு அதிகமா டேஸ்ட் இருக்கிற மாதிரி நினைச்சு சாப்பிடுவோம். நீங்கெல்லாம் உங்களோட சின்ன வயசுல ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது என்ன கேம் விளையாடுவீங்க, இல்ல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் போட்டுருங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா இப்போ கரண்ட்டுக்கு வரும் 2024. இதுல வளர்ற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, குழந்தைங்க மீன்ஸ் ஒரு 5 வயசு 6 வயசு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைமே நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி அவங்க ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஸ்டோரி மென்ஷன் பண்ணிருக்கானா, மாஸ் பிஜிஎம் போட்டிருக்கானா, நமக்கு கமெண்ட் போட்டிருக்கானா, நமக்கு லைக் போட்டிருக்கானா அப்படின்ட்டு ஃபேக் டோபமைனா அவங்க தேடி போறாங்க. இன் திஸ் ஜென்ரேஷன் எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒரு சில பேர் அதை ஸ்மார்ட்டாவும் யூஸ் பண்றாங்க. நேத்து ஒரு செம்ம இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அது கண்டிப்பா இந்த வீடியோக்கு ரிலேட்டட் ஆகும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து எனக்கு ஒரு பெரியவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அருண் உன்னோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தலையே சுத்திருச்சு. என்னடா இது திடீர்னு ஹாபி கேட்கிறாரு. நான் யோசிச்சுட்டு ரீட் பண்ணுவேன், ரைட் பண்ணுவேன், இல்லைன்னா டிராயிங் பண்ணுவேன், கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு தெரியுமா? சி இவ்வளவுதானா அப்படின்னு அவர் கேட்டாரு. எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இது இவ்வளவு விஷயம் நான் பண்றேன் இந்த ஜெனரேஷன்ல, இதை பார்த்து இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
எனக்கு டென்ஷன் ஆயிட்டு நான் உடனே சார் உங்களோட ஹாபி என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அவரு நீ காயின் சேர்த்துவேன்னு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் காயின் சேர்த்துவேன் சார், 5 ரூபா காயின், பழைய காயின் அந்த மாதிரிலாம் சேர்த்துவேன் சார். அப்படிங்கும் போது அவர் என்ன ஒரு மாதிரி சைஸாவே பார்த்தாரு. நான் சேர்த்துன காயின் எல்லாம் இங்க சைட்ல கொடுக்குற பாத்துக்கோங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற காயின்ஸ், அதாவது நான் சேர்த்து வச்சிருக்க காயின்ஸ். ஓகேவா? இப்போ நேத்து நடந்ததுக்கு வரலாம். ஆனா அவரோட கலெக்ஷன்ஸ காட்டினாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நான் பார்த்தேன் அந்த காயின் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதி காலத்து காயின். இப்போலாம் 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா காயின் எல்லாம் மிஷின்ல செய்யறாங்க. ஆனா நான் பார்த்த காயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில செஞ்சது. இவ்வளவு ஏன் நீங்க யாராவது திருவள்ளுவர் காயின் பார்த்திருக்கீங்களா? நான் திருவள்ளுவரை ஹானஸ்டா சொல்றேன், 10th புக்லயும் 8th 7th அந்த புக்லயும் தான் பார்த்திருக்கேனே தவிர அவரோட காயின்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப ஓல்டு கலெக்ஷன்ஸ், ராஜராஜ சோழன்ல உருவாக்கின காயின்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே தம்பி இதான் தம்பி என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் என்ன சார் இப்படி இருக்கீங்க, இதெல்லாம் அழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு காயின்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, உண்மையிலே சூப்பர் சார், உண்மையிலே கிரேட் சார், எனக்கு இது ரொம்ப காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். சரி ப்ரோ, இதுக்கும் இன்ஸ்டாகிராம் டெலீட்டுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றது இன்ஸ்டாகிராமோட தீமைகள். எனக்கு இப்பதான் ரீசெண்டா பர்த்டே வந்தது. 20 வயசு கம்ப்ளீட் ஆகி 21 நடந்துட்டு இருக்கு. நான் இந்த 20 வருஷத்துல என்ன அப்படி சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நானே என்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அப்போ எப்படி நான் வாழ்ந்திருப்பேன்னு யோசிச்சுக்கும் போது அப்படியே சின்ன வயசு ஞாபகங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த அவுட்டோர் கேம்ஸ்ல அதெல்லாம் பண்ணது வந்துச்சு. என்னோட 20 வயசுல 17 வயசு நான் படிக்கிறதுலயே போயிருச்சு. மீதி 3 வருஷம் காலேஜ்ல நீ என்னடா அருண் சாதிச்ச அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு, நிறைய சர்டிபிகேட், நிறைய மெடல்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ்ல டோட்டலாவே மாறிட்டேன். ஏன் நான் இப்படி இருக்கேன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த 3 வருஷம் நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுக்கும் போது 3 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது. அதுலயும் ரொம்ப என்னோட டைம் எடுத்துக்கிட்டது ஒன்னு இன்ஸ்டாகிராம், இன்னொன்னு ஃப்ரீ ஃபயர். சோ இது எனக்கு தெரிஞ்சதோ ரெண்டையுமே ஹானஸ்டா சொல்றேன் டெலீட் பண்ணிட்டேன். என் லைஃபை வேஸ்ட் பண்ண இந்த 2 ஆப்பையும் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். என்னோட மெமரி பவர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதே நான் இன்ஸ்டாகிராம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல்லு விளக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகும். 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வேண்டியன்னா 11 மணி மட்டும் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுவேன். டின்னர்ல பாத்தீங்கன்னா லஞ்சுக்கும் சேர்த்து சாப்பிட்டுருவேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ இதனால என் பாடி ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஆவரேஜா நான் 3 to 4 hours இன்ஸ்டாகிராம மட்டுமே பார்த்துட்டு இருப்பேன். இன்ஸ்டாகிராம்னால எனக்கு நடந்த பாதிப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் டைம் வேஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? நான் 1 மணி நேரத்துல 60 வீடியோஸ் பாக்குறேன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நான் பலவிதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறேன். எக்ஸாம்பிள், ரொனால்டோவோட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா மோட்டிவேட் ஆகுறது, ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வீடியோ பார்த்தா டிப்ரெஷன் ஆகுறது, ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோ பார்த்தா சிரிக்கிறது, ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் பார்த்தா ரொம்ப மனசு உடையிறது. 1 மணி நேரத்திலே பலவிதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா என்னால எந்த ஒரு வேலையுமே செய்ய தோணாத அளவுக்கு நான் இப்படி ஒரு அடிக்டடா மாறிட்டேன். எக்ஸாம்பிள், இப்ப மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறேன்னா அந்த வீடியோல இருக்கிறது நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்து அப்படி ஜெயிக்கிற மாதிரி தானே மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் வரும். சோ அப்படி வந்துட்டேன், சோ ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு அதே கட் பண்ணி அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் வீடியோ, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் அப்படின்ட்டு அந்த MS தோனி படத்தோட வீடியோஸ் இல்லையா, அது பார்க்கும் போதெல்லாம் ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி வீணா போயிடுமே அப்படின்னு ஃபீல் பண்றது. இன்னொருத்தான் அபிலாஷேன்னு செத்துட்டான் பாத்தீங்களா, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இது, ஒழுங்கா ட்ரெயின்ல போயிருந்தா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காதுல்ல, இவன் எப்படி நடந்துக்கிட்டா, ரொம்பவே வருத்தப்படுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீம்ஸ் பண்ற காமெடி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே பல விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது மண்டை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு.
சொல்ல போனா என்னையவே நான் இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னடி சொல்ற? ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அப்பெல்லாம் என் கூட நான் இருந்தேன். காலேஜ் போனேன், இன்ஸ்டாகிராமை ஏத்துனேன், ஃப்ரீ ஃபயரை ஏத்துனேன், டைம் வேஸ்ட் பண்ணேன். ஸோ என்னையவே நான் தொலைச்சிட்டேன். ஸோ இதனால பாத்தீங்கன்னா பலவிதமான எமோஷன்ஸ் வெளியாகுது. என்னையும் நான் இழந்துட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட டைமையும் நான் இழந்துட்டேன். ஸோ டோட்டலா எனக்கு தான் லாஸ் அதிகம். இதனாலதான் சொல்றேன், நான் பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ண சொல்றேன். ஓகே ப்ரோ, அப்ப இந்த இன்ஸ்டாகிராம் யாருக்கு தான் நல்லதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும். முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டென்ட் கிரியேட்டரா இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே ஒரு ஆடியன்ஸை உருவாக்கலாம், அதனால நீங்க ஃபேம் ஆகலாம், அது மூலியமா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம், ப்ரொமோஷன்ல இருந்து இன்கம் வரலாம். அந்த இன்கம்ல சேர்த்து வச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓன் பிராண்டிங் கிரியேட் பண்ணலாம். உங்களோட ஓன் பிராண்டிங் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, நீங்க ஃபேம் ஆயிட்டீங்க, பட் உங்களுக்கு ப்ராடக்ட் உருவாக்க தெரியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்டயே நிறைய கேம்லிங் ஆப்ஸை ப்ரொமோட் பண்றதுக்குன்ட்டு ஒரு சில பேர் வருவாங்க. நீங்க அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், லட்சக்கணக்கில் இன்கம் பார்த்துடலாம். மூணாவது, ஓனா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அண்ட் லீட்ஸ் நிறையவே கிடைக்கும். இது மூலியமா உங்களோட கம்பெனியை growth கொண்டு வரலாம். நாலாவது, இவங்களுக்கு தான்ப்பா இந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க தான் vloggers. நீங்க நான் சொன்ன இந்த 4 விஷயத்துல ஒருத்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம். அது மூலியமா நீங்க பணம் சம்பாதிக்கலாம். மத்தபடி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எதுக்கு யூஸ் பண்றேனே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருந்தால நானே, அந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து இன்னைக்கே இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிருங்க. உங்களோட பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. வாட் இஸ் யுவர் லைஃப் பர்பஸ்? இப்போ நான் அந்த கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப முக்கியமா? ஏன் முக்கியம்? தென் அந்த இன்ஸ்டாகிராம் இல்லாம உங்களால வாழ முடியாதா? இந்த கொஸ்டினுக்கு தான் நான் உங்களை ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.